லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும். சேலம் அரசு அடுக்குமாடி வாகன நிறுத்தும் இடத்தில் போதை ஊசி அதிக அளவில் பயன்படுத்தப்படுவது குறித்து தந்தி டிவியில் செய்தி ஒளிபரப்பான நிலையில் அந்த வாகன நிறுத்தும் இடத்தை மாநகராட்சி முழுமையாக தூய்மை செய்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆனந்தா பாலம் அடுக்குமாடி வாகனம் நிறுத்தும் இடத்தில் சட்டவிரோதமாக போதை ஊசிகள் இளைஞர்கள் பயன்படுத்தி வருவதாக தகவல் கிடைத்ததன் பேரில் நேரடியாக சென்று பார்த்த போது 2 இளைஞர்கள் போதை ஊசி மற்றும் மதுபானம் உள்ளிட்டவைகளை பயன்படுத்த முயன்ற போது வீடியோ எடுப்பதை கண்டு பதறடித்து ஓடினர். இது மட்டும் இல்லாமல் அடுக்குமாடி வாகனம் நிறுத்தும் இடம் முழுவதும், குறிப்பாக 5 தளங்கள் முழுவதுமே பயன்படுத்தப்பட்ட போதை ஊசிகள், போதை மாத்திரைகள் மற்றும் மதுபான பாட்டில்கள் என ஏராளமான பொருட்கள் குவிந்து ஒரு போதைப் பொருட்கள் கூடாரமாகவே காட்சியளித்தது. இது தொடர்பாக தந்தி டிவியில் நேற்றைய தினம் இளைஞர்கள் பதறியடித்து ஓடும் காட்சிகள் மற்றும் அரசு கட்டிடத்தில் பயன்பாடு இல்லாததன் காரணமாக அதிக அளவில் போதை ஊசி உள்ளிட்டவர்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக செய்திகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தந்தி டிவி செய்தியின் எதிரொலியாக நேற்று இரவுக்குள் அரசு அடுக்குமாடி வாகன நிறுத்தும் இடம் 5 தளங்களும் தூய்மை பணியாளர்களை கொண்டு மாநகராட்சி அதிகாரிகள் சார்பாக முழுமையாக தூய்மை செய்யப்பட்டு தற்பொழுது இந்த அடுக்குமாடி வாகன நிறுத்தும் இடத்திற்கு முன்பாக காவலாளி பணியில் முறையாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளார். குறிப்பாக ஒரு நாள் இரவுக்குள் சேலம் அரசு அடுக்குமாடி வாகன நிறுத்தும் இடம் தலைகீழாக மாறியுள்ளதுன்னு கூறலாம். இது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சேலம் மாநகர காவல் உதவி ஆய்வாளர் ஆணையாளர் சிவசங்கரி தலைமையிலான குழுவினர் நேரடியாக இந்த பகுதி முழுவதும் ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்த பிறகு தந்தி டிவிக்கு பிரத்யேகமான முக்கிய தகவல்களை தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக குப்பைகள் நிறைந்து காணப்பட்ட இந்த அடுக்குமாடி வாகன நிறுத்தும் இடம் இன்னும் 4 நாட்களுக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளதாக இவர் தெரிவித்துள்ளார். இது மட்டும் இல்லாமல் போதை ஊசிகள் பயன்படுத்தும் இளைஞர்கள் 2 பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், குறிப்பாக கடந்த சில நாட்களாக இந்த கட்டிடத்திற்குள் அதிக அளவில் சென்றவர்களுடைய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அந்த காட்சியின் அடிப்படையில் 2 பேரை பிடித்து விசாரணை செய்து வருவதாகவும், குறிப்பாக இரண்டு இளைஞர்கள் இருவருமே போதை ஊசிகளை பயன்படுத்தி வந்த நபர்கள் என்பது தெரிய வந்துள்ளதாகவும், மேலும் இந்த போதை ஊசிகள் விற்பனை செய்யும் நபர்களை பிடிப்பதற்காக அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சேலம் மாநகர காவல் உதவி ஆணையாளர் தகவல் தெரிவித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் போதை ஊசி பயன்பாடுகளை தடுக்க தனி கவனம் செலுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் சேலம் மாநகர் முழுவதும் போதை ஊசி பயன்பாடுகள் அதிக அளவில் இல்லை என்றும், இது தொடர்பாக முழுமையான நடவடிக்கை மேற்கொண்டு சிறிது இருக்கும் இந்த போதை ஊசி பயன்பாடுகளையும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் போதை ஊசிகள் பயன்பாட்டை தடுக்க தனிக்குழு அமைத்து தொடர்ந்து மாநகர் பகுதி முழுவதும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் கண்காணிப்பு பணியில் மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும்.